2025ல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டெஸ்ட் அடிக்கலாம். நெறைய டெஸ்ட் சென்டர் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன லட்சம் சம்பாரிக்கலாம், அத்தன லட்சம் சம்பாரிக்கலாம்னு சொல்றவங்க யாருமே வெளிநாட்டு வேலை வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யாரும் சொல்றது கிடையாது. வெளிநாட்டு வேலைக்கு நீங்க வந்துட்டாவே சரியான தூக்கங்கள் இருக்காது. ஒரு மனுஷன் வந்து நார்மலா வந்து தான் உடலுக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரமாவது ஓய்வு குடுக்கணும். ஆனா வெளிநாட்டு வேலைக்கு வந்தா 4 மணி நேரம் தூங்குறதே உங்களுக்கு கஷ்டம். அதனால தான் குவைத்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்டல் வந்து தீ விபத்து ஆகும்போது ஏன்னா அலாரம் சவுண்ட்ல தான் எந்திரிப்பாங்க. சரியான என்ன விடியல போல தூங்கிட்டு இருந்தாங்க. நெறைய உடல்கள் கருகி போனது. ஸோ அதுமாரி வெளிநாட்டு வேலைக்கு வந்தனா, நீங்க வந்து ஜாலியா இருக்கலாம்னு யோசிக்காதீங்க. ரொம்ப கஷ்டப்படணும். சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிற மாரி தான். ஒரு பையன் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 2019ல வந்து டெஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணான். கோவிட் எல்லாம் ஸ்டாப் ஆச்சு. இது 2023ல போய் ஃபைனல் ஏறுனான். ஃபெயில் ஆயிட்டான். 2024லயும் ஃபெயில் ஆயிட்டான். இப்போ வந்து அவனுக்கு 4 வருஷங்கள் வந்து வேஸ்ட் ஆச்சு. 4, 5 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. கூடவே இளமையும் வேஸ்ட் ஆச்சு. அதுக்கு வந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள போய் ட்ரை பண்றதே ஊர்ல பிசினஸ் பண்ணுங்க.